ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரேஜா பார்க்க சீசனல் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்துருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். டீமன்ஸ் வருது அப்படின்ட்டு அபாய ஒளியை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நிஜமான டீமன்ஸ் படையோட வந்துகிட்டு இருக்கு. இன்னையோட உங்க எல்லாரோட கதையும் முடிய போகுது ஹியூமன்ஸ் அப்படின்னு ஆசையில் அவங்க படையை கூட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை கிங்கு பார்த்துட்டு அப்பனா அவங்க காடுக்கு ஏக்காக தான் வராங்க, காடுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றணும், அதனால எல்லாரும் போய் அட்டாக் பண்ண ரெடியா இருங்க. எல்லாரும் அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. இப்ப மேஜ் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி வெளியில இருக்கிற கோலம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்றாங்க. டிராகன் நைட்ஸும் அட்டாக் பண்றதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பாத்துக்கிட்டு இருக்க போது அமீரா மேல இருந்து ஹீரோ பக்கத்துல ஜம்ப் பண்றா. ஏய், அப்படி நீ எங்க தப்பிச்சு போன அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் அவரை பார்த்தேன். யார சொல்ற? அதான் அந்த வயசான வர இங்க பாருமா பொண்ணு, அவங்களதான் நம்ம அப்பான்னு கூப்பிடுவோம், சரியா? கொஞ்சம் போரு. நீ உங்க அப்பாவை சந்திச்சியா? ஆமா, நான் போய் சொல்லல, இப்பதான் பாத்துட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல. ஏய், அப்பனா உங்க அப்பா இங்கதான் இருக்காரா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவரோட வயிறு திரும்பி சத்தம் போட ஆரம்பிச்சிருது. எனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், நான் சாப்பிட போறேன்னு அவன் போக, முதல்ல ஒருத்தவங்க உங்ககிட்ட மதிப்பு கொடுத்து பேசினா அதை என்னென்ன பொறுமை கேட்டுட்டு போகணும் அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப நைட்ஸ் எல்லாரும் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க லேட்டா வந்துட்டீங்க தளபதினு அந்த கமாண்டர் சொல்ல. தாமதத்திற்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தளபதினு சொல்ல. லேடி செயின், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவன் கேட்க, நீங்க முதல்ல அவுட்டர் வால் டிஃபெண்ட் பண்ணுங்க, தளபதி லேவலி நீங்களும் டிராகன் ரைடர்ஸும் செகண்ட் வாலை டிஃபெண்ட் பண்ணுங்க, நான் நம்ம கிங்கையும் இந்த கேஸ்லையும் ப்ரொடெக்ட் பண்றேன். இப்ப கேட்டு திறந்தோன்னே எல்லாரும் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ ஆமரா நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி ஹீரோ தேடி வந்துகிட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்க ஹீரோ என்னன்னு போய் பார்க்க ஆமிரா உட்காந்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கா சாப்பாட்டை. அப்போன்னு போட்டு அந்த வழியா ரீட்டாவும் கைசலும் நீ இங்க என்ன பண்ற பவர்னு கேட்க, ஓ நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே கைசர் நீ லேடி ஆமிராவை பாத்தியாடான்னு கேட்க, கொஞ்சம் உள்ளே பார், அவன் என்ன நடந்துச்சு தெரியல, அவ அப்பா பார்த்தேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. என்னது அவ அப்பாவா, அதுவும் இந்த இடத்துலயா? அப்பனா அவ செலிப்ரேட் பண்றாளா ரீட்டா சொல்ல. இப்ப அமீராவும் போட்டு சாப்பாட்டை வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வந்து இப்ப நீ திருப்தி அடைஞ்சிட்டியான்னு கேட்க அவ திரும்பி சாப்பிட ஆரம்பிச்சார். இன்னும் நீ எவ்வளவுதான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப அப்படின்னு ஹீரோ கத்த. இந்த பக்கம் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த தடவை டீமன்ஸ் பக்கம் இருக்கிற அந்த கோல்ஸ் எல்லாம் ரொம்ப பவரா இருக்கு. ஒரு கோல் அங்க இருந்த ஒரு கோலத்தையே போட்டு தள்ளிட்டு அதோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் வாலை பிரேக் பண்ணுது. நம்ம எப்படியாச்சும் நம்ம உயிரை கொடுத்தாவது டீமன்ஸ் உள்ளக்கு வரதை தடுக்கணும் போங்க அப்படின்னு அந்த நைட் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ மேல பார்த்தா டிராகன்ஸ் பறந்து போய்கிட்டு இருக்கு. இல்ல அவங்கள மட்டும் இருக்க கூடாது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அண்டர்ஸ் வந்து இறங்குதுங்க. இப்போ ஹியூமன்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் பயங்கரமா சண்டை போய்கிட்டு இருக்கு. இப்போ ஆசஸ் இவங்களை பார்த்தாலே கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு சிரிக்கிறான். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய வெளிச்சம் வந்து அங்க இருக்கிற டிராகன்ஸ் எல்லாம் அழிச்சிருது. யாரா இந்த வேலையை பண்ணான்னு பார்த்தா நம்ம நைட் கமாண்டர் தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இதை ஆசஸ் பார்த்துட்டு பரவாயில்ல, நமக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பிளேயர் இங்க இருக்காங்க ஒளிய அப்படியே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாசும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவளை ஏங்கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, போன தடவை சொதப்பான மாதிரி இந்த தடவையும் சொதப்பிடாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்க, இப்ப அவன் அந்த சிட்டிக்குள்ள போக பார்க்க எங்க இடத்த விட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்றான். இருந்தாலும் அவனுடைய அட்டாக் செல்லுபடி ஆகல. பார்த்தா இந்த இடத்துல ஒரு சூறாவளியவே உருவாக்கிட்டான். இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆசல் டைரக்டா கேசலுக்குள்ளேயே வந்துட்டான். அங்க இருக்கிற நைட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஆமே எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் கைசரும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட நிப்பாட்டிக்க போதும் அப்படின்ட்டு லேடி ஆமரா உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நாங்க கூட்டு போனோம். இப்ப 3 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே ஆமரா தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவை பார்த்துட்டு இவர் ரொம்ப குழந்தை மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்ல, அவளுக்கு இப்ப நம்ம என்ன நிலைமையில இருக்கணும் அவளுக்கு தெரியல. அந்த கார்ட்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம அந்த பாகாம ரிவைவ் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம பண்ணணும், அதனால மாவீரர்களே நீங்க தான் அந்த காட்கியை பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த ஆள் சொன்னனாலதான் இப்ப இங்க தாக்குதல் நடக்குது அப்படியே ரீட்டா சொன்னால. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எந்திரிக்க கைசு உங்ககிட்ட வச்சு பிளான் இருக்கான்னு கேக்குறான். இப்போதைக்கு என்கிட்ட எந்த ஒரு பிளானும் இல்ல, ஆனா சீக்கிரமாவே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசிசல் அந்த இடத்துக்கு வந்துட்டான். பிரச்சனை பண்ணாம அந்த காட்கியை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா சுமூகமா முடிச்சுக்கலாம் அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு கைசல் சொல்ல, நீ ஒன்னும் மாறவே இல்லடா, நீனும் உங்க அப்பா மாதிரி தான் இருக்க அப்படின்னு ஆசிசல் சொல்லவும், உனக்கு எப்படி எங்க அப்பா பத்தி தெரியும் அவன் கேட்க, இப்ப ஆசிசல் அவன் பக்கத்துலயே வந்துட்டு சப்போஸ் நான் தான் உங்க அப்பாவை தூக்குல போட சொன்னேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? எனக்கு அந்த நிகழ்வு நல்லாவே ஞாபகம் இருக்கு. உங்க அப்பா அவரோட மிஷின்ல தோத்தனால ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவரை கல்லால அடிச்சாங்க. கடைசியா அவரை தூக்குல தொங்க விட்டப்ப கூட நீ ஒரு நைட்டா இருக்கிறதுக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவன் சொல்ல, காரணம் நீ தானா? ஏன் அப்படின்னு கைசர் கேட்க, ஏன்னா அந்த மேஜிக் ஸ்டோன்
என்னோட்டு. அதனால எனக்கு டைம் பாஸ் பண்றதுக்காக தான் இத்தனையும் நான் பண்ணேன். இருந்தாலும் உங்க அப்பா இறந்தது எனக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பிளேட் எடுத்து அவன் மேல ஏறிய அந்த இலியூஷன் அங்கிருந்து மறைஞ்சிருது. ஏன்டா இந்த மாதிரி நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க வர, இந்த முட்டாப்பைய கைசரோட அப்பா கொண்டது நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னது நீயா? இப்ப நீ என்ன பண்ண போற? கைசர் எனக்காக ஒரு உதவி பண்ணு, ஆமராவை இருந்து கூட்டு போ, அப்புறம் எனக்காக அவளை பத்திரமா ஹெல் கேமுக்கு கூட்டு போயிரு, என்னை பத்தி நீ கவலைப்படாத, இது 2 டீமன் கிட்ட நடக்க போற சண்டை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவனோட சண்டைக்கு போகுது. பாவரம் அவன் கூட போக ரீட்டா அவன் கையை பிடிச்சிட்டு வா போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. நீங்க டீமன்ஸ் கிட்ட நடக்கிற சண்டை தானே சொன்ன அப்படின்னு அவன் ஹீரோவை தாக்கிட்டு அந்த இடத்துக்கு அண்டத்தை வர வச்சு நீங்க போய் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு அந்த அண்டத்தை அனுப்பி வைக்க ஹீரோ அதை பார்த்துட்டு இதெல்லாம் சீட்டிங்கடான்னு சொல்ல, நான் ஒரு டீமன் அதான் மறந்துட்டியான்னு கேக்குறான். வெளியில பார்த்தா பயங்கரமான சேதம் ஏற்பட்டிருக்கு, பார்த்தா நம்ம நைட் கமாண்டரே பயங்கரமா தாக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அந்த பாசுங்கிறேன் அவனதானே அவனுடைய பவர், உன என்னமோ நினைச்சேன் இந்த மாதிரிக்கே நான் சொல்லிட்டு இருக்க, நீ கவலைப்படாத, உன்னோட அந்த கஷ்டத்துல இருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணாவன் அவனோட சூறாவளியை வச்சு பறக்க விட்டுறான். நம்ம நைட் கமாண்டரோட கதை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா மேஜோட பவர்னால அவனோட வெப்பனை சம்மன் பண்ணி அப்படியே நம்ம மைக்கிளாவே மாறி அவனோட ஸ்பியரை வச்சு நம்ம பாஸோட நெஞ்சிலே குத்துறா. பாஸ சிரிச்சுக்கிட்டு நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறியா, நீ இப்ப கொஞ்சம் அந்த காட் கீயை பத்தி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சிடறான். காட் கீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு மயங்கிடுறா. மயங்கி அவன் கீழே விழுந்துகிட்டு இருக்கும்போது நம்ம தளபதி அவனை காப்பாத்திடுறா. நம்ம இப்ப காட் கீயை காப்பாத்த போனோம்னு சொல்ல, எனக்கு புரியுது கேப்டன் சொல்றான். இந்த பக்கம் ஆசலோட அட்டாயில இருந்து ஹீரோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோ திரும்பி தாக்குறதுக்காக அவனோட வெப்பன் எடுக்க போக அப்பதான் ஏன் வருது, அந்த நைட்டு நம்ம ஹீரோட வெப்பன்லாம் வாங்கி வச்சிருந்திருப்பாரு. இப்ப ஹீரோ பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்து அடிக்கலான்னு போகும்போது ஆசல் ஹீரோ அட்டாக் பண்ணிடுறான். நீ எனக்கு கரெக்டான ஆப்போனண்டா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா அதெல்லாம் நீ வருத்தல அப்படின்னு ஹீரோ மேல அந்த ட்ரிங்க்ஸ் தூக்கி எறிறான். சரி நான் ஒன்ன கொண்டுட்டு அந்த காட் கீயை நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆசல் சொல்ல, இப்போ அவங்க இருந்த இடத்துக்கு ஒரு ஸ்மோக் பாம் வந்து விழுகுது. கைசர் நீங்க என்ன பண்றேன்னு கேட்க, ஒரு நைட் என்னால பயந்து ஓட முடியாது அப்படின்னு வந்து நிக்க, அப்ப ஆமீராவுக்கு என்னாச்சுன்னு கேட்க அவ பத்திரமா தான் இருக்கான்னு சொல்றான். இந்த பக்கம் பார்த்தா ரீட்டா அந்த அண்டத்துக்கு தெரியாம அமீரா மறைச்சுதான் வச்சிருக்கா. அம்மா நீ ஏன்டா திருப்பி வந்த, எங்க அப்பா கொண்ட உன்னை இந்த டீமனுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன், ஏன்னா நான் தாண்டா உன்னை கொல்லணும் ஃபாவரோ அப்படின்னு நான் சொல்ல, இதை கேட்டுட்டு ஆசல் சிரிக்கிறான். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நீ அந்த திருடனோட பையன் தானே, அப்ப நீ அவனோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக நீ தான் அப்பாவுக்கு சொல்லிட்டு அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? இதை கைசர் கேட்டுட்டு என்ன சொல்றேன்னு கேட்க, எனக்கு இந்த மனுஷங்களை பார்த்தாலே பிடிக்காதுப்பா, எதுக்கு எடுத்தாலும் எமோஷன், நீ பண்ண இந்த விஷயம் என்னோட ஹார்ட் டச்சிங் மூவ்மெண்ட் தெரியுமா, அது போக உங்க அப்பா 2 பேத்தையும் கொண்டனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நானும் இப்போ உங்களுடைய இனிமையை மாறினால நம்ம இப்போ ஒன்னா சேர்ந்து விளையாடுவோமா அப்படின்னு அவன் கேட்க, நான் ஒன்னும் அவனுக்காக வாழல, நான் எனக்காக தான் வாழ்றேன், எங்க அப்பா ஏறதுனால எனக்குன்னு சொல்லிக்க அவன் தான் இருந்தான், இருந்தாலும் அவன் என்னை இனிமையா பார்த்தனால அவன் என்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்பட்டான், மத்தபடி நான் எனக்காகத்தான் நான் வாழ்றேன், எங்க அப்பா அவராதான் இறந்தாரு, நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள் கிடையாதுறான் ஹீரோ சொல்ல, இதான் அவன் கேட்டுட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி பேசான அவன் கேட்க, கைசரோ ஹீரோ பேசினதை கேட்டுட்டு உனக்குன்னு ஒரு வழி இருக்கு, எனக்குன்னு ஒரு வழி இருக்கு, உன்னோட வழியும் என்னோட வழியும் ரொம்ப டிஃபரெண்ட் ஆனது ஃபேவரோ அவன் சொல்லிட்டு சண்டைக்கு ரெடியா இருக்க, நீ எப்பவுமே இந்த மாதிரி தான்டா ஒரு விஷயத்த பெருசாவே சொல்ற, இதை என்னால மாத்திக்க முடியாதுன்னு அது தெரிஞ்சதுதானே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இப்ப கைசல் டைரக்டா ஆசோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஒரு மாவு மூட்டை தூக்கி போட அதை வெட்டினதுல அந்த இடத்துல இப்ப புகையா இருக்க, இதை ஆசல் பார்த்துட்டு இந்த ட்ரிக்லாம் என்கிட்ட வேலை கேட்காது அப்படின்னு அவன் கரெக்டா கைசரை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோ கைசல் கொண்டாடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆசல் ஹீரோ பின்னாடி வந்து மத்தவங்களை பத்தி நீ கவலைப்படுறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி நீ முதல்ல கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்றான். இதோட உன் ஆளுக்கு முடிய போது நான் அட்டாக் பண்ண ஹீரோனோட வாழை வச்சு தடுத்துட்டு, எப்படி என்னோட வால் வித்த அப்படின்னா நீ கர்ஸ் பண்ணப்பட்டிருக்கியா, நான் சொன்னது மாதிரி தான் இது டீமனுக்கும் டீமனுக்கு இடையில நடக்கிற சண்டை அப்படின்னு ஹீரோவும் கைசர சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப கைசர் அப்படி கிடையாது, இந்த சண்டை 2 டீமன் அப்புறம் ஒரு மனுஷங்களுக்கு இடையில நடக்கிற சண்டை, அப்படியே பின்னாடி அட்டாக் பண்ண போறது ஆசல் பின்னாடி திரும்ப இதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட வாழை வச்சு அவனோட கழுத்தை பிடிச்சிடறான். அந்த நேரம் பார்த்து கைசர் ஆசலை குத்துனோன அவன் கீழே விழுந்துடுறான். செத்துட்டானா அப்படிதான் நினைக்கிறேன் அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட் கேட்டேன் அப்படி சொன்னோன்னா இவருக்கு அள்ளு விட்டுருச்சு. இப்ப ஆசல் ஹீரோவையும் ஐசலையும் அடிச்சு பறக்க விட்டுறான். என்னைய மன்னிச்சிருங்க உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், மனுஷங்க யூஸ் பண்ற எந்த ஒரு வெப்பனாலையும் என்ன கொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்றான். நான் உங்க 2 கிட்ட நிறைய எதிர்பார்த்தேன், ஆனா நீங்க என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க, அதனால இப்ப நான் உங்க 2 கொல்ல போறேன் அப்படின்னு ஆசர் சொல்ல, இவனை சமாளிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொன்னதை பார்த்துட்டு கைசரும் அவனுடைய ஸ்வாட பாக்குறான். அவனோட ஸ்வாட்ல ஒரு வெளிச்சம் தெரிய கைசர் கண்டுபிடிச்சிடறான். நைட் கமாண்டர் தான் அவங்களோட ஸ்பியரை வச்சு ரெடியா இருக்காங்க அப்படின்ட்டு. நான் என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஃபேவரோ, அதனால நீனே அவளை ஹெல் கேமுக்கு கூட்டு போயிரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஆசல அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கான். உடனே உங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்டா அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண கைசல முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனால முடியல, ஒரு அட்டாக்ல மாட்டிக்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோ கைசர்னு கத்த, இப்ப கைசர் கீழே விழுகிற தருவாயில கூட நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீ ஒண்ணு எங்க அப்பாவை கொல்லல,
ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டீமன், நீ எங்க அப்பாவை கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு கைசர் சொல்லி முடிக்க பின்னாடி பார்த்தா நம்ம நைட் கமாண்டர் அவங்களோட ஸ்பீரை வச்சு டைரக்டா அந்த கடவுளோட பவரையே வச்சு ஆசல போட்டு தள்ளிடுறாங்க. ஒரு வழியா ஹியூமன்ஸ் தான் அந்த போர்ல ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஒருத்தன் கிங் கிட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம் சொல்ல, நல்ல வேலை ஜெயிச்சிட்டோம் அவர் அப்பதான் ரிலாக்ஸ் ஆகுறாரு. இந்த பக்கம் கௌரியனும் நீங்க சாதிச்சிட்டீங்க ஜெயின் ஜீன் அப்படின்னு சொல்ல, ஆமா அந்த 2 பவுண்டரி கண்ட்ரஸோட பேர் என்ன அப்படின்னு அவங்க கேட்க, இந்த பக்கம் கைசா காமிக்கிறாங்க. ஹீரோவனை புடிச்சிட்டான். அவரோ என்னோட உயிர் நண்பா, முட்டா அப்பல சீக்கிரம் மேல ஏறி வாடா, முடியலடா ஆமிரா, இப்ப நீ எந்திரிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த நைட் சொல்ல, அப்பா நீங்களா அப்படின்னு ஆமரா கேட்க, இந்த பக்கம் ரீட்டா எப்படியோ அவங்களெல்லாம் கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆமரா இருக்கிற இடத்த வந்து பாக்குறா. பார்த்தவங்கள காணோம். இப்ப ஆமரா பார்த்தா இப்ப அவளும் அந்த ஸ்டாச்சு கிட்ட வந்துட்டா. இப்ப அந்த ஸ்டாச்சு வந்து பாக்குறா. பார்த்தோன்னா அவளுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சண்டைலாம் இப்பதான் அவன் மைண்டுக்கு ஏன் வருது. இதோட அந்த எபிசோட முடிச்சிடறாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.